100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த 2024 குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றதா? குரு பகவானால் என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது? என்னவெல்லாம் அதிரடிகள் நிகழப்போகின்றது? நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றதா? குரு பகவான் கொட்டி கொடுக்கப் போகின்றாரா, அல்லது கிள்ளி கொடுத்து உங்களை அடிமட்டத்திற்கு வைக்கப் போகின்றாரா? மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவீர்கள்? இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒரு வருட காலகட்டத்திற்கு நடக்கும். இந்த 2024 மிதுனம் ராசிக்காரர்கள் சிறப்பான அமோகமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்களா? என்ன நடக்கப் போகின்றது இந்த குரு பெயர்ச்சியால் அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றது தெரிய வரும். இந்த 2024 குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேலே ஆரம்பிக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கு வந்து அமர்கின்றார். குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓராண்டிற்கு சுப விரயங்களை மட்டுமே கொடுப்பார் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். அதாவது இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் நடக்குது. குரு பகவான் ரிஷப ராசியில் வந்து அமர்கின்றார். இதனால் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டே சொல்லலாம். நிறைய வருமானம் வந்தாலும் சுப விரய செலவுகளும் அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் கைகூடி வரும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வண்டி வாகனம் நிச்சயம் வாங்குவீங்க. பணத்தை சேமிக்க பாடுபட்டாலும் முடியாது. மருத்துவ செலவுகள் தான் வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் இருக்க மௌன விரதம் இருப்பது, 2 பேருமே மௌன விரதம் இருப்பது அவசியம். குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பண முதலீடுகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. அகலக்கால் வைக்காதீங்க, ஆபத்தாகிடும். தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும்போது அதிக கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யும் அதே நேரத்தில் அதிக ஆசைப்பட்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஏமாந்து போகாதீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 6, 8 மற்றும் 4வது வீடுகளின் மீதும் விழுகின்றது. வீடு வாங்கலாம், அதற்கான நேரமும் வந்துவிட்டது. வீடு கட்டலாம், அதற்கான நேரமும் இப்போது வந்துவிட்டது. இந்த ஆண்டில் நிறைய வருமானங்கள் வரப்போகின்றது. உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். நோய்கள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். அம்மா வழி உறவினர்களால் வருமானம் ஏற்படும். சுக ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மனதிற்கு பிடித்தமான சுகமான சம்பவங்கள், காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேறும் என்றே சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை 6வது வீட்டின் மீது விழுவதால் நோய்கள் நீங்கும். எதிரிகளுடைய பிரச்சனை நீங்கும். பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்குவீர்கள். பல நாட்களாக வாட்டி எடுத்த நோய்கள் உங்களை விட்டு நீங்க போகின்றது. 6ஆம் பாவம் உத்தியோகஸ்தானத்துக்கு 9வது பாவமாவதால் செய்யும் வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஊதிய உயர்வு போன்றவை தேடி வரும். இதுவரை இருந்த மருந்து மாத்திரை மருத்துவமனை செலவுகள் அனைத்தும் விலகும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும். இதுவரை பகையாக இருந்தவர்கள் நட்பாக மாறுவார்கள். உங்களுடைய 8வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி இடையேயான உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு, 8ஆம் இடம், கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும். வியாபார விஸ்தரிப்பு, வெளிநாடு பயணம் போன்றவை ஏற்படும். அதிகம் சம்பாதித்து அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க. பல வழிகளில் பணம் வந்தாலும் சேமிப்பே இல்லையே அப்படின்ற நிலை மாறி கையிருப்பு அதிகமாக இருக்கும். தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷங்கள் நீங்க போகின்றது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு
தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம், கூடவே பணம் வரும் நேரம், சில நேரங்களில் பணம் விரயமாகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு சிறப்பான அமோகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தான் எல்லாமே நடைபெறும். கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவங்க ஆதரவானவர்களை புரிந்து கொள்வீங்க. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி நிச்சயம் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகின்றது. நீண்ட நாள் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை யாவும் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். உணவு சார்ந்த துறைகளில் லாபம் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வருமான ரகசியங்களை வெளியில் பகிராமல் இருப்பது தான் நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வணிகத்தில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலமாக மன மகிழ்ச்சி அடைவீங்க. மருத்துவம் தொடர்பான விரயங்கள் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். வரவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் எதிர்பாராத எண்ணங்கள் ஈடேறப் போகின்றது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது. அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. மாணவர்களாகிய உங்களுக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை நுணுக்கமான சில விஷயங்களை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தை குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அரசு தொடர்பான உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. எதிராக செயல்பட்டவர்கள் விலகி ஓடிடுவாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும். வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். விவசாய பணிகளில் நவீன கருவிகளை பயன்படுத்தி நன்மை அடைவீங்க. கலை சார்ந்த துறைகளில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகளின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும். பல துறை சம்பந்தப்பட்ட புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் சோர்வின்றி சுறுசுறுப்போடு செயல்பட்டு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வீட்டில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் தனித்திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. உற்சாகம் அதிகரிக்கப் போகின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். மறுமணம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாக்கும். தர்ம காரியங்களுக்காக உதவிகளை செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்றத புரிந்து கொள்வீங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும்.
உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிச்சிடுவீங்க. மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். எண்ணிய பணிகளில் சற்று விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒத்துழைப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளார வரும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் மனதில் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புனித தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். தடைபட்ட தன வரவுகள் கிடைக்கும். விலகி இருந்த நட்புகள் விரும்பி வருவாங்க. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பத்திரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான எண்ணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். சிறுதூர நடைபயணங்களின் மூலமாக உடல் அளவில் சில மாற்றங்கள் காணப்படும். குதிகால் வலி மற்றும் பாத வெடிப்புகள் குறையும். உணவு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் யாவும் அகலும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகளின் உடல் நலம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு இருங்க. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் பாடங்களில் முழுமையான கவனத்தோடு இருக்கணும். நண்பர்களுக்கு மதிப்பளிக்கணும். மருத்துவம் தொடர்பான கல்வியில் ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. புதிய துறை சார்ந்த தெளிவுகள் மனதில் ஏற்படும். விளையாட்டுத் துறையில் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் சற்று காலதாமதமாகத்தான் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் பனி போல விலகும். அலைச்சல்களுக்கு உண்டான ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் ஏற்படும் ஒருவிதமான தயக்க உணர்வுகளினால இழுபறியான நிலை ஏற்படும். நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையும். பிடிவாத குணங்களை குறைத்து கொள்ளுங்க. மற்றவர்களின் மீதான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் வளர்ச்சிக்கான சூழல் அமையும். மறைமுகமான சில எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்க்கணும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மேம்படும். கலைத்துறையில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும். பழமை சார்ந்த செயல்பாடுகளில் புதுமையுடன் செயல்பட்டு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க. குழப்பமான கனவுகளுக்கு தெளிவு கிடைக்கப் போகின்றது. சிலர் கனவு கண்டிருப்பீங்க, என்னடா இப்படியெல்லாம் நமக்கு நடக்குதே, என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் தான் ஒரு தெளிவு பிறக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் தற்பெருமையின்றி செயல்படணும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போங்க. நன்மை உண்டாகும். வெளி வட்டாரங்களில் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். நேர்மையான மற்றும் முயற்சிக்கு உண்டான பலன்களை கிடைக்கப் போகின்றது. கட்சி நிமித்தமான இடமாற்றம் சிலருக்கு அமையப் போகின்றது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லா வழிகள்லையும் பல நன்மைகளை கொடுத்தாலும் சில பிரச்சனைகள் ஆங்காங்கே வரதான் செய்யும். அதையெல்லாம் சமாளித்து வாழ்வின் உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள் என்றும் சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது. யோகத்தை தரப்போகின்றது. நினைத்தது நடக்கப் போகின்றது.
ஏன் இந்த மோசமான நிலை என்றிருந்த உங்களுக்கு அனைத்தும் மாறப்போகின்றது. வாழ்க்கை தரம் உயர்ந்து வாழ்வின் உச்சத்தை அடைந்து நீங்கள் தான் ராஜா அப்படின்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிகழ்ந்தாலும் தெய்வ வழிபாடு மிக முக்கியம். குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தன்று திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல மிதுனம் ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.